பிரெட் கிரம்பிங் கோஸ்டிங் சிச்சுவேஷன்ஷிப் 2026ல லவ்வை விட லவ்வுக்கு வைக்கிற நேம் தான் அதிகமா ட்ரெண்ட் ஆகுது. 3 வீக்ல பேசிட்டு கமிட்மெண்ட் வேணாம்னு போற ஜெனரேஷன்ல தான் ரியல் கனெக்ஷனை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸ்பெஷலா 90s கிட் உங்களே இல்ல தம்பி. காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. கண்டா சீரிஸோட எபிசோட் 6. இப்ப பிரதீப் ரங்கநாதனோட மூவில வர மாதிரி எல்லாருக்குமே லவ் ஃபாஸ்டா கிடைச்சிருது, இன்ஸ்டன்டா எல்லாமே கிடைச்சிருது. ஆனா ஜெயம் ரவி அண்ணாவோட பழைய மூவிஸ்ல வர மாதிரி தான் லவ் பில்ட் பண்ணணும். இப்ப இருக்க ஜெனரேஷன்ல அந்த பொறுமையே இல்லை. அதை நான் இப்ப பிள்ளைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த ஜெனரேஷன்ல இந்த காலத்துல எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். பொறுமையா இருந்தா அந்த போயோ சரி கேர்ளோ சரி செட் ஆகலைன்னு போய்கிட்டே இருப்பாங்க. அப்பல இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். அதனாலதான் யாருமே டைமை இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன்றோம். குயிக்கா எல்லாமே நடந்துடணும் மட்டும் யோசிக்கிறோம். ஆனா இப்பதான் வந்து எனக்கு புரியுது, சிச்சுவேஷன்ஷிப்ல இருக்கிறது ஈஸி. ஏன்னா அங்கதான் பவுண்டரிஸே இல்லை. ஆனா கமிட்மெண்ட்ல இருக்கிறதா ரியலான மாஸ். அதுலதான் உங்களோட பொறுமையை டெஸ்ட் பண்ணு. கன்ஃபியூஷன்ல வாழ்றத விட கிளாரிட்டியா இருக்கிறதா நல்ல ரிலேஷன்ஷிப்புக்கு அழகு. ஃபாஸ்டா லவ் கிடைக்கலாம், ஆனா ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணணும்டா இங்க பொறுமை முக்கியம். அடுத்த பர்சன் ஓடினா உங்களுக்கான பர்சனை நீங்க கண்டுபிடிக்கவே மாட்டீங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, பிரதீப் ரங்கநாதனோட மூவில வர மாதிரி ஃபாஸ்டா உங்களோட ரிலேஷன்ஷிப் போகுதா, இல்லாட்டி ஜெயம் ரவி அண்ணாவோட மூவில வர மாதிரி பொறுமையா தான் உங்களோட ரிலேஷன்ஷிப் போய்கிட்டு இருக்கா? கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க.